வணக்கம் மக்களே. இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி சொல்ல போகிறேன். மார்க்கெட்டில் மீன்கள் என்ன மாதிரி வந்தது, என்ன விலையில் போகுதுன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். நேற்று புயலன்ற ஒருத்தர் தொழிலுக்கு போகல, இன்றைக்கு தான் தொழிலுக்கு வள்ளங்கள் போயிருக்குது. அதை அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுவோம். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஓகே தானே மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வள்ளமூடு கரையை வேறு இது பார்ப்போம். நான் இந்த வள்ளத்தில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன். ஃபுல்லாக பாருங்கள். 2-3 வள்ளங்கள்ன்ற மீன்கள் நான் உங்களுக்கு காட்டுவேன், பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளம் வந்து விட்டோடனே இந்த வியாபாரி மாதிரிலாம் மீனுக்கு அடி போடுறாங்க. இந்த விலையா பேக்கை தூக்கி எதுக்குறாங்க பாருங்கள். நான் எடுக்கிறேன் அவன் எடுக்கிறேன்னு நிற்கிறாங்க. மீன் சரியான விலையாத்தான் இப்போ போகுது. கொஞ்சம் ஒட்டி மட்டும்தான் கொஞ்சம் விலை உருவா போகுது. மற்ற நல்ல மீன்கள் கொஞ்சம் விலை கூட தான் போகுது. வாரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500, 1400 வரையில் போகுது. மற்ற இந்த முறைகள் அதெல்லாம் ஒரு 800, 900 மட்டும் போகுது. சிறையாக வந்து ஒரு 400, 500 அப்படி தான் போகுது. ஒட்டி தான் கொஞ்சம் விலை உருவா போகுது. 250, 300 நிற்கிது. மற்ற மீன்கள் கொஞ்சம் விலை கூட தான் போகுது. போகுது மீன்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வள்ளம் கொண்டு எடுத்து பார்ப்போம். இதோட விலை என்ன மாதிரி போகுது ஜாவாரி மட்டும் கேட்குறாங்க, பார்ப்போமா. ₹1100 கேட்குறாங்க. இந்த மீன் பாறைகள் முறைகள் வந்து ₹1100 கேட்குறாங்க. ஒட்டி 300 போன 300 கொடுங்க. சரியா மற்ற மீன்கள் என்ன விலை போகுது? பாறைகள் என்ன மாதிரி? பாறைகள் தரமாட்டாங்க. 1300, 1400 தரமாட்டாங்க. படையப்பாட மகன் விஜய் தரமாட்டான். துப்புரவு மீனல் சரியான வெளியே என்ன இப்ப ஏதோ இன்றைக்கு ஒட்டி கொஞ்சம் பட்டு பிள்ளைக்கு நாளைக்கும் படம் பட்டா பாப்பா. நாளைக்கு 200 பட்டா 600 விற்பான். அண்ணா எவ்வளோ போதா நோட்டி? ஐயா இப்ப இந்த கொஞ்ச நாளா மீன் சரியான வெளியா போனது. இப்ப கொஞ்சம் மலிவா போகுது. 250 ஒட்டி இன்னைக்கு 250 போகுது. 250. மற்ற நாள்ல 600, 700 ஒட்டி செத்து போனாங்க. இப்பதான் கொஞ்சம் மலிவா எடுக்கிறோம். எப்படியும் எடுத்துக்கொண்டே வெளியா தான் விற்க போறீங்களா? வெளியா தான் விற்போம். குறைக்க கூடாது. காசு எல்லாம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெள்ளத்துக்கு வந்து ஒட்டி வைக்கான வரையில வேறு கொஞ்சம் சுவாபாரா வந்துருக்குது. இந்த சுவாபாரா கிலோ வந்து 550, 600 வரைக்கும் போகுது. இப்போ மகளே அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னா இதான் வந்து பேத்த. இது வந்து பச்சையாக சாப்பிட்டா விஷம். கருவாடு போட்டு தான் சாப்பிடணும். இப்போ வந்து எல்லா வெள்ளமும் வந்து ஓரளவு தொழிலை முடிச்சுட்டாங்க. அந்த விலையேற்றி வச்சுக்கிற புது விலையேற்றி வச்சுக்கிற வெள்ளம் தான் இப்போ வந்து தொழிலுக்கு போகிறாங்க. அவங்க கொண்டு வேலை பாய போகிறாங்க. அந்த பைப்புகள் விலையில் கொண்டு கடலுக்கு வந்து கரையில் ஒரு வீடு கட்டுற மாதிரி கடலுக்கு கட்டுவாங்க. அதை வந்து புது விலையே இருக்குதானே எல்லாமே. அப்படி 7-8 பேர் போவாங்க. இங்கே சின்ன பிள்ளைங்க எல்லாம் 2 விலையேற்றுறாங்க. அவங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்போ லீவு தானே, தான் வந்திருக்காங்க உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேட் பீஸ், அதாவது கெளுத்தி மீன் வந்து கீழே கிடக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இதை சும்மா விட்டுட்டு யாரும் அவங்களாம் திரியாங்க. மீன்கள் எல்லாத்தையும் வந்து இப்படி தான் மார்க்கெட்டில் போட்டு கூறுவாங்க. 1 கிலோ என்ன விலைன்னா கூறுவாங்க. சரி மக்களே, இன்றைக்கு இவ்வளோ தான் வீடியோ.